எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த மே மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயம் உனக்கு சாதகமாக இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாட்ட தமிழ் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பற்றி ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துடலாங்க. மாத தொடக்கத்தில் மேஷத்தில் சூரியனும் புதனும் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது உச்ச சூரியன் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மேஷத்தில் இருக்கார். மே 15ஆம் தேதி ரிஷபத்துக்கு பேச்சாகி செல்வார். அதே போல புதன் மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் மேஷத்திலையும் அதன் பிறகு பேச்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார். அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க. மே 15ஆம் தேதி குரு பயிற்சிங்க. அதாவது ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் மே 15ஆம் தேதி. அதற்கடுத்து கடகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசம் பெற்ற தன்மையில இருக்க போறார். அதற்கடுத்து ராகு கேது. ராகு மீனத்துல, கேது கன்னியில மே மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. அதாவது கும்பத்துக்கு ராகு வரப்போறார், சிம்மத்துக்கு கேது வரப்போறார். அதே மாதிரி மீனத்துல சுக்கிரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தன்மையில இருக்க போறார். கூட சனியும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்க போறார். ஸோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைங்க. மீனராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். மீனராசி கால புருஷனுக்கு 12வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மீனத்துல 2வது ராசி நட்சத்திரமா வரும். சரிங்களா? ஸோ இவங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்குள்ள ஜென்ம சனி அப்படின்ற அமைப்புல சனி பகவான் சுக்கரனோட கூடியிருக்கார். ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல மறைவு பெற்ற தன்மையில இருக்கார். பொதுவாக வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகமாக தான் இருக்கு இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சனி ஜென்ம சனி அமைப்புல ராசிக்குள்ள வரதுனாலையும் எடுத்த காரியத்துல தடைகளை கொடுப்பார். எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாலும், ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் மற்றவங்க ஈஸியா growth-அ வந்து பார்த்துட்டே போறாங்களே, நம்மளுக்கு மட்டும் ஏன் அந்த growth கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தை கொடுப்பார். சரிங்களா? மற்றவங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற விஷயம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இப்போ உங்க கண்ணு முன்னாடி தெரியும். அதாவது எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் வந்து கஷ்டமா இருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுறோமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிம்பத்தை சனி காமிப்பார். சரிங்களா? அவனும் கஷ்டப்பட்டு தான் இருப்பான். ஆனா உங்க எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம் வந்து அவங்க வெளி காமிச்சிக்க மாட்டாங்க. உங்க எதிர்க்க வந்து அதான் நீங்க பார்க்குற நபர்கள் வந்து சந்தோஷமான நபர்களா இருக்கக்கூடியவங்களா பார்ப்பீங்க. சரிங்களா? அதனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யோசனை அதிகமா வரும். மனசுக்குள்ள ஒரு மன அழுத்தம் வரும். மத்தவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்க, நமக்கு மட்டும் எப்படி இருக்கு? நமக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? எல்லாரும் நல்லா இருக்காங்களே, நம்ம மட்டும் ஏன் கஷ்டப்படுறோன்ற ஒரு ஏக்கத்தை சனி கொடுப்பார். முயற்சிகள்ல சில தடைகளை சனி பகவான் கொடுப்பார். மந்தத்தன்மைய கொடுப்பார். சரிங்களா? ஒரு சோம்பல் தன்மைய கொடுப்பார் இவர். ஸோ இப்படியாக வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள கடந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கு? அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராசிக்குள்ள சனி, சுக்கிரனுடைய ஆதிக்கங்களும், ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல உச்ச சூரியனுடைய ஆதிக்கமும் இருக்கு. சரிங்களா? பொதுவா குடும்பஸ்தானத்துல ஒரு உச்ச கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடாது, உட்காரக்கூடாது. அது வந்து கொஞ்சம் சிறப்பு கிடையாது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும். அதுவும் 6ஆம் அதிபதியா வருகின்ற சூரியன் 2ஆம் இடத்துல உட்காரும்போது வருமானம் சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்துவார். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்துவார். ஆனா குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள பிரச்சனையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். வார்த்தைகளால் வாக்குவாதங்கள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பேச்சால பிரச்சனை. சரிங்களா? சும்மா எதுவுமே அதாவது நீங்க ஒரு வார்த்தைய கன்வே பண்ணியிருப்பீங்க. அது வந்து வேற ஒரு இதுவா கன்வே ஆகி பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? நீங்க பண்ணாத தப்பு பண்ணன்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டங்கள்ல. அதனால வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லலாம். வேலை ரீதியாவும் சரிங்க, பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயத்திலயும் சரிங்க. சரிங்களா? அதான் நீங்க நம்பி ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க. ஆனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத வேற ஒரு விஷயமா கன்வே பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. அதனாலேயே பிரச்சனையில மாட்டிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ வந்து வார்த்தைகள்ல அதிகமான கவனத்த நீங்க எடுத்துக்கணும். இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? 2வது குரு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரார். இந்த மாதிரி 2வது பகுதியிலிருந்து. ஸோ 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா தான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏன்னா தொழில் ஸ்தானத்த குரு பகவான் பார்ப்பார். என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனி ஆரம்பித்தாலும் கூட
10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் வேலை அமைப்புல பெரிதளவுக்கு பிரச்சனையை கொடுக்க மாட்டார். ஒரு அலைச்சலை கொடுத்தாலும் கூட, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தாலும் கூட, வேலை இழப்பு பெரும்பாலும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள குரு பகவான் உங்களை வந்து வச்சுப்பார் அப்படின்னு சொல்லலாம். மே மாதம் 2வது பகுதியிலிருந்து நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நீசமா இருக்கார். பொதுவா ரொம்ப கடந்த ஒரு சில காலங்களாவே செவ்வாயினுடைய நிலை வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. மீனத்துல பொறந்தவங்களுக்கு சரிங்களா? மாத்தி மாத்தி ஒரு பிரச்சனை. சரிங்களா? அதே மாரி குடும்பம் சார்ந்த வட்டியில பிரச்சனை, வேலை செய்ற இடத்துலயும் பிரச்சனை. சரி பிரச்சனை இல்லாத மீன ராசிக்காரங்க, அதுவும் உத்திரட்டாதியில பிறந்தவங்க யாருமே இல்லங்க இன்னைய காலகட்டத்த பொறுத்தவரைக்கும். சரிங்களா? ஸோ, அதனால வந்து இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எண்ணங்கள தெளிவா வச்சுக்கங்க. குழப்பிக்காதீங்க. சரிங்களா? 2வது ராகுனுடைய ஆதிக்கம் சிறப்பா இருக்கு. ராகு ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் கூட, குரு பார்வையில இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானம் சார்ந்த விஷயங்கள உண்டு பண்ணி கொடுப்பார். வருமான தேடலை அதிகப்படுத்துவார். கடல் கடந்து வெளிநாடு போயிட்டு அங்க வந்து பிழைக்கிறதுக்கான யுக்திகள வந்து ராகு கத்துக் கொடுப்பார். குறிப்பா வெளிநாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கும் சரிங்க, ஏற்கனவே வெளிநாட்டுல வசிக்கின்ற நபர்களுக்கும் சரிங்க, இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்த கண்டிப்பா கொடுக்கும். ஒரு மாற்றத்த கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். பயணங்களால் ஆதாயத்த அதிகப்படுத்துவார். கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும், இந்த டைம பொறுத்தவரைக்கும். ஆனா, நீங்க எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ, அந்த அளவுக்கு அதிகமான லாபத்தையும், அதிகமான ஏற்றத்தையும் உங்களால பார்க்க முடியும். நான் திரும்பவும் சொல்றது அதுதான். நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஏற்றத்த பார்ப்பீங்க. உழைக்கவே இல்லன்னா கண்டிப்பா கஷ்டப்படுவீங்க இந்த டைம்ல பொறுத்தவரைக்கும். சரிங்களா? ஆனா, அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் வந்து எடுத்தடுப்புல கிடைக்குமானா, கண்டிப்பா கிடைக்காது. சரிங்களா? ஆனா, ஃபியூச்சர்ல அதுக்கான நெறைய வாய்ப்புகள், அதற்கான ஏற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்காலத்துல. சரிங்களா? அத நான் உறுதியா சொல்லுவேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு இந்த மாதம் 2வது பகுதியில சூரியனும், புதனும் வருவாங்க. ஸோ ஓரளவுக்கு முயற்சிகள்ல வெற்றியை கொடுப்பாங்க. சரிங்களா? தைரியத்த கொடுப்பாங்க. ஒரு உந்துதல குடுப்பாங்க. சரிங்களா? மேலும் ராசிக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 2ஆம் இடம் வலுவரால மறைமுகமான வழியில ஒரு வருமானத்தையும், ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் வந்து இந்த சேர்க்கையானது ஏற்படுத்திக் கொடுக்கும். சரிங்களா? எதிர்பாராத வகையில ஒரு வருமானத்த உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த டைம பொறுத்தவரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு கேது பகவான் வராருங்க. ஆன்மீகத்த அதிகப்படி அதாவது ஆன்மீக தேடலை அதிகமா வளர்த்துக் கொள்ளுங்க. நெறைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. எந்த அளவுக்கு நீங்க வந்து விநாயகர் வழிபாடு அதிகமா மேற்கொண்டு அந்த அளவுக்கு வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் உங்கள பொறுத்தவரைக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாங்க. சரிங்களா? மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்துல கூடிய ராகு வந்து பார்த்தீங்கன்னா, குரு பார்வையில இருக்கனால சொந்தமா அதாவது கடன் வாங்கி ஒரு வீடு, மனை, வாகனம் சார்ந்த விஷயங்கள அமைச்சுப்பீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம, புதிதாக தொழில் ஏதாச்சும் ஆரம்பிக்கிற மாரி இருக்கீங்கன்னா, கொஞ்சம் இந்த டைம்ல வெயிட் பண்றது நல்லாருக்கும். வேலைக்கு போங்க. பெரும்பாலும் நீங்க வேலைக்கு போறது தான் சிறப்பா இருக்கும். சொந்த கால்ல நின்னு தொழில் ஆரம்பிக்கணும் அப்டின்னா, இந்த டைம் அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. ஆரம்பிச்சுனா கூட ஒரு 6 மாசம் நல்லா போகும். அதுக்கப்புறம் வந்து படுத்துரும். அதனால வந்து இந்த டைம் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. ஆனா உங்க சுய ஜாதகம் நம்ம பார்க்கணும். இல்லன்னு சொல்லல. ஆனா கோச்சாரமே அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. ஜென்ம சனியில பெருசா அகலக்கால் வந்து வைக்காம இருக்கிறது தான் உங்கள பொறுத்தவரைக்கும் சிறப்பு. இருக்கிறத வச்சு நீங்க தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுவே போதும் அப்படின்னு நினைப்பேன். சரிங்களா? அத மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அக்கறை தேவை. வேலை ரீதியா கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் கூட, உங்களோட முழு முயற்சி நீங்க போடுங்க. கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.